இந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு கவர்ச்சி திட்டங்கள்லாம் அறிவிச்சு அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்களா? இல்லை முடியாது, நிச்சயம் பிடிக்க முடியாது. என்ன நினைக்கிறதுங்க, எல்லாம் கொடுத்துட்டு அந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் விலைவாசி எல்லாம் ஏறுது. யாருக்கு ஓட்டு போட்டாலும் என்ன ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் மக்கள்லாம் வந்து திருந்துற மாதிரி கிடையாது. ஒரு காசு கொடுத்தா ஓட்டு போட்டுறாங்க உடனே. ஆனால் அவர் வந்து அந்த முதலமைச்சருடைய இருக்கையில் அவர் வந்து அமர்வதற்காக பல்வேறு அறிக்கையை அவர் வந்து வெளியிடுறாரு. நிச்சயமாக இது வந்து பயன்படாது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சது மிகப்பெரிய மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை சந்திக்க போறாங்க. என்ன மாற்றம்னா விலைவாசி வரும் நிச்சயமா விண்ணை தொட போகுது. எல்லாமே இன்னும் 30 நாள் கழிச்சு பாருங்க, சிலிண்டர் விலை ஏறும், பெட்ரோல் விலை ஏறும். எல்லாமே மக்கள் தான் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாக போறாங்க. கழுதைக்கு முன்னாடி இருந்து மூட்டை ஏற்றுனா பாரமாக இருக்குன்னு சொல்லி முன்னாடி இருந்து ஏற்றுவாங்களாம். அந்த மாதிரி கதை தான் இப்போ நடந்துகிட்டே இருக்கு. பெரிய பஸ் விட்டது தண்டம். பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனே நடக்கக்கூடாதுன்னு. நேற்று வந்து ஏடிஎம்கே வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதிகமாக வந்து இலவசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கட்சி இப்போ எல்லா கட்சிகளும் இலவசங்களை அறிவிக்கிறாங்க. இலவசங்கள் வந்து ஒரு வகையில் பயன்பெறக்கூடிய மக்கள் அதிகமாக இருந்தாலும் அது என்ன பொறுத்தளவில் பார்க்கிற பொழுது இலவசங்கள் கொடுத்தா கஜானா காலியாகிறது 100% நிச்சயம். அரசாங்கம் ஒரு எல்லா நிதி வந்து நம்ம மக்கள் மறைமுகமாக செலுத்தக்கூடிய வரிகள், நேரடியாக செலுத்தக்கூடிய வரிகள் இது மூலமாக நிர்வகிக்கிறாங்க. எத்தனை பேர் முறையாக வரி செலுத்துகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பாமர மக்கள் மறைமுகமாக செலுத்தக்கூடிய வரிகள் மூலமாக தான் இந்த இலவசங்கள் எல்லாமே திட்டமிடப்படுது. நம்ம ஒரு சோப்பு வாங்குகிறோம், அல்லது ஒரு ஷாம்பு வாங்குகிறோம், அல்லது ஒரு சாப்பாடு கடையில் ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்குறதுனாலும் அதன் மூலமாக நம்ம வரி செலுத்துகிறோம். அப்போ இந்த வரிகளெல்லாம் வச்சு தான் மக்களுக்கு இலவசங்கள் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ மற்ற கட்சியினரை வந்து அவங்க சொல்லிட்டு இப்போ இவங்க ஏடிஎம்கே வந்து நாங்கள் வந்து இதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது வந்து என்ன பொறுத்தவரை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். இன்னொன்று 10,000 அப்படின்னும் போது 1000 ரூபாய் கொடுக்கும் போதே அவங்க அவ்வளோ கிரிட்டிசம் பண்ணாங்க. அப்போ 10,000 கொடுக்கும் போது எப்படி அது முடியும்? சாத்தியமில்லாத ஒன்று. இன்னொன்று 10,000 என்பது வருஷத்துக்கு ஒரு முறையா அப்படின்றத அவங்க இன்னும் தெளிவுபடுத்தலை. ஜெயிச்சுட்டா நாங்கள் வந்து ஒரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு 10,000 அப்படின்னா மொத்தமாகவே 5 வருடங்களுக்கு 10,000 ரூபாயா, இல்லை ஒரு வருடத்துக்கு 10,000 ரூபா அதை அவங்க தெளிவுபடுத்தணும் இல்லையா? மக்களுக்கு வந்து தேவையான அடிப்படை வசதிகளை செய்யறதுக்கு இந்த இலவசங்கள் எப்பவுமே தடையாக தான் இருக்கு. ஏன்னா அவங்க பிளானிங் பண்ணுறது ஒன்று, ஆக்டிவேட் பண்ணுறது ஒன்று. அப்போ மக்களுக்கு தேவையான அந்த கட்டமைப்புகள், குடிநீர் வசதியாக இருக்கட்டும், இருப்பிட வசதிகளாக இருக்கட்டும், சாலை வசதிகளாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட பேசிக் கட்டமைப்புகள் வந்து கட்டாயம் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். இன்னொன்று நம்ம தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே நல்ல ஒரு சொபிஸ்டிகேட்டட் ஸ்டேட்டாக இருக்குது. அப்போ இப்படி ஒரு நல்ல ஒரு மாநிலமாக இருந்துச்சு மக்களுக்கு இலவசங்கள் அள்ளி அள்ளி கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா கஜானாலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த காரியங்கள் மக்களுக்கு தேவையில்லாமல் இடங்களுக்கு போயிடாது. இதெல்லாம் வந்து உண்மைக்கு ஒரு நல்ல திட்டம் தான். நான் ஆட்டோ தொழிலாளி தான். இப்போ ஆட்டோக்கு மானியம் 75 ரூபா தர்றாருன்னா அது உண்மை ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆட்டோ தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இன்னும் பல சலுகைகள் கொடுத்தா நல்லா இருக்கும். அவங்க குடும்பத்துக்கு, அவங்களுக்கு இந்த மருத்துவ செலவு, இந்த மாதிரி பெர்மிட்டு, இந்த மாதிரி மாதிரியில் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு அனைத்து பெண்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள், மாதம் தர வேண்டிய அந்த ரூபா, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும், மக்களுக்கு நல்லா இருக்கும். விஷயங்கள் வரவேற்கத்தக்கதாக இருக்குது அவங்க சொன்ன அறிக்கைகள்லாம். ஆனால் இலவசம்ன்றது வேண்டான்ற மாதிரி தான் இருக்குது. இந்த கட்சி சொல்கிறாங்கன்னா அடுத்த ஒரு கட்சி அவங்க அறிவிப்பாங்க. வர்றவங்க நல்லாட்சி புரியணும். நாங்கள் சொல்கிறது விலைவாசி ஏற்றாம உள்ளபடி நான் இருக்கட்டும், எதுவுமே கொடுக்கக்கூடாது. யாருக்குமே இலவசமே கொடுக்கக்கூடாது. பஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது, எதுவுமே கொடுக்கக்கூடாது. இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்தா இப்போ பெண்கள் எப்படி இலவசமாக பஸ்ஸில் போகிறாங்க, ஆண்களும் இலவசமாக பஸ்ஸில் போகலான்றாங்க. யார் வந்தாலும் கொடுக்கக்கூடாது. சும்மா அவங்கவுங்க காசு 10 ரூபா போட்டு போக மாட்டாங்களா? இந்த மாதிரி இலவசங்களை அறிவிக்கிறாங்களாம்மா, இதை பற்றி நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க? நாங்கள் எதுவுமே வாங்க மாட்டோம். தேர்தல் அறிக்கை அவங்க வட்டோட்டம் எல்லாரும் எல்லாம் சொல்கிறது தான். நடைமுறைப்படுத்துறது அவங்க கையில் தான் இருக்குது. அதில் வந்து அவங்க சுயநலத்துக்காண்டி தான் எல்லாம் சொல்கிறாங்க. அது எல்லாம் இலவசம் எல்லாம் அவங்க ஆட்சிக்கு வர்றக்காண்டி எல்லாமே சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் அதோட மக்களோட காசு தான். யாருமே இலவசம் கொடுக்காம எல்லா விலைவாசியை குறைச்சாலே அதுவே மக்களுக்கு பெரிய நன்மை தான் சார். இலவசத்தை விட்டுட்டு மக்களுக்கு என்ன விலைவாசியை குறைச்சி நடுத்தர மக்களுக்கு இது பண்ணுவாங்களோ அதுவே நல்ல சிறந்தது சார். விலைவாசி எதுவும் கூடாமல் இருந்தால் அது நல்லது தான். 1000 ரூபா வருமானம் பார்த்து 2000 ரூபா செலவாகி போகுது. பிரிட்ஜு குறிப்பாக ஒவ்வொரு வீட்டுக்கும் பிரிட்ஜு கொடுக்குறேன்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இது பிரிச்சு தராங்க. இது எதுலேருந்து பிரிச்சு தராங்க? நம்மள மாதிரி இப்போ நம்ம வரி பணத்தை பிரிச்சு தராங்க. இது இலவசம் கொடுக்க பஸ் இலவசம் கொடுக்க வந்து சாமானிய மக்களுக்கு அடிப்படை
பேர்டன் தானே. இலவசம் கொடுத்து தமிழ்நாட்டை வந்து இலவசத்தை நோக்கியே பயணிக்கிற மாதிரி ஆகுது. தரணும், அது யார் ரொம்ப கஷ்டப்படும் அவங்க மட்டும் தரணும். எல்லாத்துக்கும் இலவசம் எதிர்பார்க்கணும் ஆயிடுது. இந்த திட்டம் வந்து எனக்கு என்னுடைய ஒப்பீனியன்ல வந்து ஒரு மனசு சரி பண்ணலைங்க சார். சார் அவர் வந்து நாற்காலியில் அமர்வதற்காக அவர் அந்த மாதிரி திட்டங்களை அறிவிக்கிறாரு. இது வந்து சாத்தியமே இல்லை. திமுக ஆட்சிக்கு வரும்போது 1000 ரூபா அவங்க தரதா சொன்னாங்க. அப்போ விரிசலாக இது வந்து எப்படி இதை நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னாரு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் மேலே தான் இதை வரியை திணிக்கிறாங்க. இவர் சொல்கிற திட்டம்னா சார் நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது. ஆனால் அவர் வந்து அந்த முதலமைச்சருடைய இருக்கையில் அவர் வந்து அமர்வதற்காக பலவேறு அறிக்கையை அவர் வந்து வெளியிடுறாரு. நிச்சயமாக இது வந்து பயன்படாது. ஏற்கனவே இப்போ மகளிருக்கு இலவசம் கொடுத்து மிகப்பெரிய பள்ளத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு போக்குவரத்து கழகம். அவங்க ரிட்டையர் ஆனால் கூட அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியல, பென்ஷன் கொடுக்க முடியல, மிகப்பெரிய பள்ளத்தில் தான் போயிட்டு இருக்கு. மீண்டும் இவர் வந்து ஆண்களுக்கு கொடுத்தா எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க? இது வந்து நிச்சயமா இது வந்து சாத்தியமில்லாத ஒரு தேர்தல் அறிக்கை தான். ஆண்களுக்கு கொடுத்தா எப்படி போக்குவரத்து கழகம் நம்ம வந்து இப்போ இயங்க முடியும்? கண்டக்டருக்கு எப்படி நம்ம சம்பளம் கொடுக்க முடியும்? இப்போ டிரைவருக்கு எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்? எதுவுமே முடியும். இன்னும் இலவசங்கிறது ஒரு தப்பான நோக்கம். இன்னும் வந்து அவங்க மாற மாட்டாங்க. ஒரு தப்பான நோக்கத்தில் எதிர்பார்க்குறேன். கேட்குறேன். அப்போ இந்த பஸ்ஸை எதை வச்சு நீங்கள் ரன் பண்ணுவீங்க? எந்த பணத்தை வச்சு ரன் பண்ணுவீங்க? நீங்கள் ஃப்ரீ, ஓகே, வெரி குட், நல்ல திட்டம். அது மோட் ஆஃப் இதை எப்படி நீங்கள் செயல்படுத்துவீங்க? எதை வச்சு செயல்படுத்துவீங்க நீங்கள்? இப்போ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் இருக்கு. அதான் நாங்கள் மக்கள்கிட்ட வந்து கேட்குறேன். இந்த இப்படி சொல்கிற அந்த அறிக்கையை நீங்கள் இது பாசிபிளானு எந்த அளவுக்கு சாத்தியப்படுதுன்னு சொல்லி நமக்கு தெரியலைங்க சார். ஏன்னா மகளிர் உதவித்தொகை வந்து திமுக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறப்பயே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை அப்படின்லாம் வந்து கருத்துக்கள் சொன்னாங்க. இன்னைக்கு அவங்களே வந்து 2000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்றாங்க. வந்து இவருக்கு 2000 தான், அவங்க 4000 தருவாங்க. இது வந்து ஓட்டுக்காக பண்ணுற ஒரு பாலிடிக்ஸ் தான். ஆனால் வந்து இப்போ இலவசம் கொடுக்க அது மக்களை வந்து மேற்கொண்டு வந்து அது இவங்க அடுத்தவங்க 4 ரூபா தருவாங்கல்ல, அவங்க 6 ரூபா எதிர்ப்பாங்க. மக்களுக்கு உண்மையான இப்படி அவங்களுடைய வருடம் முழுவதுக்கு எப்படி பணம் வருவது, சம்பாதிக்கணும் வழிய வேலைவாய்ப்பு, அதை பேஸ் பண்ணிட்டேன்னா வேலைவாய்ப்புக்கு வந்து அதிமுக அறிவிக்க எதுவுமே இல்லையே சார். வேலைவாய்ப்பு உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு அந்த வேலைவாய்ப்பு பற்றி ஒரு பேசவே இல்லையே. அவங்க எம்ப்ளாய்மெண்ட்ல 15 தான் 2000 ரூபா தரேன்றாங்க. +2 முடிச்சிருந்தா வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்குறேன்றாங்க. இப்படி வந்து பணத்தாலே வந்து பல்வேறு அறிவிப்புகள் இருக்கு அந்த தேர்தல் அறிக்கை. இலவசமா கொடுத்து வாக்கு வாங்கினா எல்லாருமே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்களோட மனநிலை வேற மாதிரி இருக்கும். வாங்குறத வாங்கிட்டு வேற கட்சிக்கு மாற்று கட்சிக்கு போடுற ஆளுங்கெல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால இலவசத்தை நம்பி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் இது அனைத்தும் செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களை சோம்பேறித்தனம் ஆக்குறதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பெண்களுக்கு இலவசமாக கொடுத்தாங்கன்னா அப்போ ஆண்களும் சேர்த்தானே கொடுக்கணும். ஏன் பெண்கள் மட்டும் கொடுக்குறாங்க? அப்போ ஆண்களும் சேர்த்து கொடுத்தா அவங்க வீட்டிலே இருந்துருவாங்க, வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்ற ஒரு அடிப்படை இருக்கு. இன்னொன்று மக்களை வந்து சோம்பேறித்தனம் ஆக்குறாங்க. இவங்க இதில் வந்து நம்மளை நம்பி தான் ஒருத்தவங்க இருப்பணும். நம்ம கவர்மெண்ட் எதாக இருந்தாலும் கவர்மெண்ட்டே வந்து மோதணும், கவர்மெண்ட்டே வந்து கேட்கணும், நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், எவ்வளோ பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க, எவ்வளோ பேர் என்னென்னமோ செஞ்சு சாதனை பண்ணிட்டு என்னென்னமோ இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வழிநடத்த கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்லா இருந்துட்டு போகுது. இப்போ கோயில் குளத்துல நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் உணவு இல்லாமல் படுத்தாங்க இருக்காங்க. அவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுங்க. எதுக்கு இலவசம்? எல்லா மக்களும் சேர்த்து இலவசம் கொடுத்துக்கிறீங்க. அப்போ எல்லா மக்களையும் நீங்கள் சோம்பேறித்தனமாக்குறதுன்னு அர்த்தம். கோயிலில் படுத்துருக்கவங்களும் ஒன்று தான், வீட்டில் இருக்கவங்களும் ஒன்று தான். அப்போ 2 பேர்த்து நீங்கள் ஒன்றா இணைக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு வேலை வாய்ப்பை தனித்தனியாக பிரித்து கொடுத்தீங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க சாப்பிட்டு போகிறாங்க. அந்த படுற பணத்தில் நீங்கள் வேற ஏதாவது முதலீடு பண்ணி வேற ஏதாவது ரன் பண்ணலாமே. இலவச பஸ்ஸு கொடுக்குறது, இலவச பஸ்ஸே கொடுக்க மாட்டோம்யா. அதில் உள்ள கட்டணத்தை குறைச்சி கொடுங்க. இப்போ 10 ரூபா டிக்கெட்டு 2000 கொடுங்க. இப்போ 3 சிலிண்டருக்கு பதிலாக சிலிண்டர் தேவையில்லை. அவங்க உழைப்பில் அவங்க 3 பேர் சாப்பிடணும் போது அவங்க சிலிண்டர் வாங்க செய்வாங்க. இதில் 10,000 கொடுத்தீங்களே, அப்படி எத்தனை ரூபா கொடுத்தீங்க? ஏன் இந்த வருஷம் மட்டும் இந்த மாதம் மட்டும் கொடுக்குறீங்க? அப்படி பார்த்தா நீங்கள் மாதம் கொடுத்துருக்கணும்ல. அதெல்லாம் இருக்குல்ல. அப்போ மாதம் கொடுக்காம கடைசியாக எலெக்ஷன் வரும்போது கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மக்கள் கேன்வாஸ் பண்ணி ஓட்டு போடணுன்றக்காக கொடுக்குறீங்களா, இல்லை மக்களை சோம்பேறித்தனம் ஆக்குறதுக்காக கொடுக்குறீங்களா, இல்லை என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்தாலும் பாதி மக்கள் தான் நல்லது பண்ணுறீங்க. மிச்ச பாதி மக்கள் அவங்க என்ன செய்வாங்க? வாழ்வாதாரமே தெரியாத மக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்களா. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு தான் காசு போய் சேர்ந்துச்சா இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பஸ்ன்றது பொதுவாக எல்லாத்துக்கும் இலவசமாக தான் கொடுப்பேன்னு விஜய் சேர்த்தா சொன்னார். இப்போ விஜய் சொன்னார், அவர் சொன்னார்லாம் கிடையாது. இலவசன்றது நிப்பாட்டி ஆகணுன்றது தான் மக்களோட கருத்து. நாங்களே இலவசம் எதுவுமே கேட்கல. நீங்களே இலவசம் தரும்போது நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. ஆனால் எங்களை சோம்பேறி ஆகிறதுக்கு அதை செய்ய வேண்டிய சூழ்நிலை இது வருதுன்னு சொல்கிறேன். இப்போ விஜயுமே வந்து என்ன கேட்டிங்கன்னா, விஜய் அறிவிச்சதுக்கு அவங்க சொன்னதுக்கு இந்த தமிழ்நாட்டோட கடனை நான் அடைக்கிறேன், எதுவுமே இலவசம் கிடையாது, நான் வந்தால் நல்ல ஆட்சி கொடுக்குறேன், உங்கள் ஒரு குடும்பத்தோட பேரில் 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கடை இருக்குன்னு ஒரு இது சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதர் பேர்லையும் 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கடை இருக்கான். அப்போ மேற்கொண்டு கடனை வாங்கி எதுக்கு கொடுக்குறீங்க? இருக்க கடனை அடைச்சி விட வேண்டியதானே? தமிழ்நாட்டு கடன் அடைக்க வேண்டியதானே? இதுக்கு இன்னொருத்த வாங்கி நம்ம கடன் நம்ம நாட்டை பொருளாதாரத்துக்கு நம்ம நாட்டில் இருந்து உற்பத்தி பண்ணி அந்த கடனை அடைக்க வேண்டியதானே?
இலவசமே வேணாம். அந்த தமிழ்நாட்டோட கடன் அடைச்சா போதும். இது பெரிய சாதனை தான். சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு. சிலிண்டருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமெரிக்க ஈரான் போர் காரணமாக சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க ஜெயிச்சுட்டா நாங்க வருஷத்துக்கு 3 சிலிண்டர் வந்து இலவசமா கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி இன்னைக்கு மார்னிங் ஒரு ஐஓசில இருந்து ஒரு வெளியிடப்பட்ட ஒரு இமேஜ் ஒன்று பார்த்தேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அது மூலமா கொடுக்கக்கூடிய சிலிண்டருக்கு வெயிட்டிங் பீரியட் 45 days. நம்ம நார்மலா சிங்கிள் சிலிண்டர் வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் 25 days. டபுள் சிலிண்டர் வச்சிருந்தாங்கன்னா 35 days. இது வெயிட்டிங் பீரியட், புக்கிங்காக வெயிட்டிங் பீரியட். இது போகவே இதுக்கு ஆஃப்டர் இந்த புக்கிங் பண்ண நாள்ல இருந்து எப்ப சிலிண்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்ப இந்த போர் நின்றுட்டு பிற்பாடு நல்ல சூழ்நிலைகள் இருந்தா பரவாயில்லை. அது தொடரும் பட்சத்துல வந்து இந்த வாக்குறுதிகள் எல்லாம் வீணாக தான் போகும். இப்ப பாத்தீங்கன்னா குடும்ப தலைவிக்கு இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இப்ப இருக்க ஆளுங்கட்சி. இப்ப அடுத்து வந்து இவர் ஏடிஎம்கே 2000 ரூபாய் தர்றோம்ன்றாங்க. அதே மாதிரி ரேஷன் கார்டுல வந்து ஒரு கிலோ பருப்பு எண்ணெய் எல்லாம் நாங்க 1 லிட்டர் எல்லாம் ஃப்ரீயா தர்றோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, எண்ணெய் ஆல்ரெடி நம்ம ரேஷன் நம்ம வாங்குறோம் இல்லையா, ஆமா, குறைஞ்ச விலையில தான் வாங்கிட்டு இருக்கிறோம். ஃப்ரீயா கொடுக்கிற போது அதை எதான் சொல்லிட்டேன்ல, கஜனாவை வந்து காலி பண்ணுன்ற அந்த நோக்கத்துல, அதாவது ஆட்சியை தக்க வைக்க கொண்டான வார்த்தைகள் தானே தவிர உண்மையாகவே மக்களுக்கு இது போய் சேருமானா சாத்தியம் இல்லாத ஒரு காரியமா தான் இருக்கு. இன்னும் வந்து ஆளுங்கட்சி இன்னும் வந்து தேர்தல் அறிக்கை ஒன்றும் சொல்லல. அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அவங்க ஏன் கணிப்பு என்னன்னா, அவங்க என்ன கொடுக்க போறாங்க சார், எல்லாத்துக்கும் இந்த இலவச அந்த டிவி கொடுப்பாங்க. இன்னைக்கு உள்ள நவீன டிவியை கொடுப்பாங்க. ஆல்ரெடி அவங்க கலைஞர் பிள்ளைல தான் அது அவங்க வந்து முதல்ல கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த டிவி கொடுப்பாங்க. அது என்னது, எல்இடி டிவி. எல்இடி டிவியை கொடுத்து அவங்க ஒரு கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவிப்பாங்க. யார் வந்தாலுமே தமிழ்நாடு மிகப்பெரிய பள்ளத்தில் தான் இருக்கு. தமிழ்நாட்டை மீட்ட முடியாது. இன்னும் இதை கடன் சுமை அதிகமாக வரும். இப்போ மாதம் 1000 ரூபாய் இவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ திடீர்னு 5000 ரூபா கொடுத்தாரு. அது எத்தனை கோடி ரூபா வந்து இப்போ அரசுக்கு இழப்பு. அது 3 மாத தொகையும் சேர்த்து போட்டிருக்காங்க. 3 மாதம் சேர்த்து போட்டுருக்காரு. 2000 ரூபா வந்து போனஸ் கொடுத்துருக்காரு. ஆமா, கவர்ச்சிகரமான திட்டம். அது வந்தாலும் சரி, சாத்தியம் கிடையாது. இந்த அளவுக்கு தேர்தல் அறிக்கையில அதிமுக கொடுத்துருக்காங்க. இது மூலமா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்குமா? அவங்க வந்து நிச்சயமா வந்து ஆட்சி பீடத்தில் அமர முடியாது. எதனால இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றீங்க? அமர முடியாது சார். அவருடைய அறிக்கை பூரா நீங்களே பாருங்களேன். இவர் பேர்ல எந்த அடிப்படையில் அவர் இந்த மாதிரி அறிக்கை விட்டுருக்காரு. பிரிட்ஜ் கொடுக்குறா, ஒரு பிரிட்ஜுடைய ரேட் என்ன? 10000 ரூபாய் வைங்க. எத்தனை கோயில் பேர் கொடுக்கணும்? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏற்கனவே இவங்க இந்த 2021 திமுக இந்த மாதிரி மாசம் 1000 ரூபாய் நாங்க தரம் போது கூட அவர் என்ன சொன்னா, இது வந்து நிச்சயமா சாத்தியம் இல்லை. அவர் வந்து நாற்காலியில் அமர்வுக்காக பொய்யான வாக்குறுதி கொடுத்தான்னு சொல்றாங்க. அவர் கொஞ்சம் காலம் தாழ்த்தி வேணா இப்ப கொடுத்துருக்கலாம். ஆனா இப்ப கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இலவச பேருந்து என்பது நிச்சயமா முடியாதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. அதுவுமே மிகப்பெரிய பலத்தை தான் போய்கிட்டு இருக்கு போக்குவரத்து கழகம். இவர் வந்து ஆண்களுக்கும் சொல்றாங்க. அப்ப ஆண்கள் கொடுத்தா அப்ப போக்குவரத்து கழகம் எப்படி இயங்கும்? டீசல் ஊத்தி இயங்குமா இல்ல தண்ணீர்ல இயங்குமா சொல்லுங்க. இன்னைக்கு நாட்டில் வந்து டீசல் விலையில இன்னைக்கு வந்து இன்னும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சா மிகப்பெரிய மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை சந்திக்க போறாங்க. என்ன மாற்றம்னா, விலைவாசி வரும் நிச்சயமா விண்ணை தொட போகுது. எல்லாமே இந்த எலெக்ஷனுக்காக வச்சிருக்காங்க. இன்னும் 30 நாள் கழிச்சு பாருங்க, சிலிண்டர் விலை ஏறும், பெட்ரோல் விலை ஏறும். எல்லாமே மக்கள் தான் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாக போறாங்க. ஆனா இப்ப நீங்க வந்து இலவசத்தை வரவேற்கிறீங்களா? இலவசத்தை வரவேற்கணும்னு சொல்ல முடியாது. அப்படியே கொடுத்து பழகிட்டாங்க. நம்ம மக்கள் வாங்கி பழகிட்டாங்கல்ல, சரி, அது அப்படியே ஆகிப்போச்சு. இந்த இலவசத்தை தவிர்த்து இலவச கல்வி, இலவச மருத்துவம், நான் சொல்றது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நான் சொல்றது பழசுதான். இந்த மாதிரி இலவசம் இல்லாம சில விஷயங்கள் இந்த அரசாங்கம் பண்ணிச்சுன்னா மக்களுக்கு நல்லா இருக்கும். சிலிண்டர் விலை குறைக்கிறது, இந்த முக்கியமா இந்த பெட்ரோல் விலையை, கேஸ் விலையை குறைக்கணும். இதெல்லாம் குறைச்சா இன்னும் சிறப்பா இருக்கும், நல்லா இருக்கும். அதாவது இலவசங்கள்லாம் கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிடலான்ற அந்த பழைய பேட்டர்ன்லயே என்ன அரசியல் கட்சிகள் அணுகுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இலவசத்துக்கு மயங்காத மக்கள் இல்லதான், அது எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இப்போ நம்ம துணி கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு துணி ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினா ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் இலவசமாக கொடுக்குறாங்க. அப்போ அது நம்ம அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட், நமக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். பட் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிற பொழுது அது எப்போவுமே வந்து கவர்மெண்ட்லேருந்து கிடைச்சா அது அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது நமக்கு ஜனங்களுக்கு. எப்போவுமே என்னென்னா, நம்ம பணத்தை வாங்கி தானே அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு நினைப்புல தான் மக்கள் வாங்குவாங்களே தவிர, இப்போ கடைக்கு போய் ஒரு 10000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு அவங்க டிஸ்கவுண்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க, அது வேற. அது இவங்களுடைய சொந்த உழைப்பினுடைய பணத்தை எடுத்து போட்டு இது பண்ண. பட் கவர்மெண்ட் வந்து கொடுக்கும்போது நாங்கள் கட்டின வரி பணம் தானே, நாங்கள் செஞ்ச காரியங்கள் அதை வந்து வரி பணம் தானே, அப்போ இதை வச்சு தானே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து மக்களுடைய நிலைப்பாடாக தாங்க இருக்கும். எப்போவுமே இது வந்து சரியில்லாத ஒரு உதாரணங்களாக தான் மாறும். இந்த ஏடிஎம்கேயோட தேர்தல் அறிக்கை பார்த்தீங்க, பல்வேறு இலவசங்கள், பல்வேறு விஷயங்கள்லாம் அவங்க சொல்றாங்க. இது மூலமா அவங்க மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு வாக்கு எடுத்து ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பாதிக்கு பாதி இருக்கலாம். பாதி ஜனங்கள் வந்து இலவசத்துக்கு வந்து மயங்கிட்டு நாங்கள் இந்த இது வாங்கியிருக்கிறோம், நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னால் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் 50% இது வந்து தோல்வியில் தான் முடியும்.
இப்போ அதிமுக தேர்தல் அறிக்கையை நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தேர்தல் அறிக்கையை வச்சு அவங்க ஆட்சியை பிடிச்சிட முடியுங்களா? வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த கொரோனா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் இருந்தார். கல்லூரி படித்த மாணவர்கள் எவ்வளோ பேரை வந்து அந்த கொரோனா பாஸ் பண்ணி விட்டார். இந்த ஒரு ஆட்சி வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணால் போதும். அதுதான். இந்த இலவச பஸ்ஸெல்லாம் விட்டுருக்காங்க, அதில் ஆண்களுக்கெல்லாம் கிடையாது. இப்போ அவங்க அறிவிச்சிருக்காங்க ஆண்களுக்கும் ஃப்ரீன்றாங்களே, அப்போ அந்த போக்குவரத்து கழகம் என்ன நிலைமைக்கு கொண்டு போகும்? போக்குவரத்து நிலைமை பெண்களுக்கு ஃப்ரீன்ற போயிட்டு இருக்கு, இப்போ ஆண்களுக்கும் ஃப்ரீன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இப்போ ஃப்ரீ பஸ் எல்லாம் விட்டாங்கன்னா இப்போ என்னைய மாதிரி ஆட்டோ தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க. ஏற்கனவே ஆட்டோ தொழில் ரொம்ப நலிவடைஞ்சிக்கிட்டே வருது. கேஸ் பிரச்சனை, இப்போ இந்த ஈரான் அமெரிக்கா போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து கேஸே கிடைக்க மாட்டேங்குது. 55 ரூபா 60 ரூபா விற்ற கேஸு இன்னைக்கு 100 ரூபா வரைக்கும் தொட்டுருச்சு. கேஸ் போட்டு ஓட்ட முடியல. சரி கேஸ் தான் இல்லை, பெட்ரோல் போட்டு ஓட்டலாம்னா பெட்ரோலும் 101 ரூபா அப்படி ஆகிப்போச்சு. பெட்ரோலும் போட்டு ஓட்ட முடியல. அதனால் இந்த இலவசமாக அந்த பேருந்து பயணம் பண்ணுறதெல்லாம் வந்து ஆட்டோக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். ஒரு கவர்மெண்ட்டு இதை வந்து பார்த்து செய்யணும். மக்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் ஆட்டோ தொழிலாளர்கள் மற்ற எல்லா தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், எவ்வளவோ தொழிலாளர்கள் இருக்காங்க. குடும்ப பெண்கள், ஆண்கள், வயது ஆனவர்கள், இந்த பென்ஷன்தாரர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே நல்லது செஞ்சால் போதும். ஏன்னா இன்னைக்கு வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு பயங்கரமா இருக்கு. ஆமா, இப்படி சூழ்நிலையில வந்து வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கொடுக்குறோம் சொல்லுவார் அவரு. நிச்சயமா முடியாது. சொன்ன எதுவுமே வந்து நடைமுறைக்கு சாத்தியம் அல்ல. இந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு கவர்ச்சி திட்டங்கள்லாம் அறிவிச்சு அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்களா? இல்லை, முடியாது. நிச்சயமா பிடிக்க முடியாது. இப்போ அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்க? அவர் வெற்றி வாய்ப்பு என்பது அவ்வளவா இல்லை. என்ன நினைக்கிறதுங்க, எல்லாம் கொடுத்துட்டு அந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் விலைவாசி எல்லாம் ஏறுது. யாருக்கு ஓட்டு போட்டாலும் என்ன ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் மக்கள்லாம் வந்து திருந்துற மாதிரி கிடையாது. ஒரு காசு கொடுத்தா ஓட்டு போட்டுறாங்க உடனே. இப்போ தற்சமயம் நான் கேள்விப்பட்டது கடைச்சந்தல் பக்கம் வந்து டிஎம்கே காரங்க 2000 ரூபா கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கு. எல்லாம் காசுக்காக ஓட்டு போடுறாங்க. இந்த மாதிரி யாரையும் திருத்த முடியாது. காசு யாரு கொடுக்குறாங்க ஓட்டு போடுறாங்க, அவ்வளோதான். முன்னாடி நம்ம கஷ்டம் அனுபவிக்கணும். பழமொழி சொல்லுவாங்க, கழுதைக்கு முன்னாடி இருந்து மூட்டை ஏற்றுனா பாரமாக இருக்குன்னு சொல்லி பின்னாடி இருந்து ஏற்றுவாங்களாம். அந்த மாதிரி கதை தான் இப்போ நடந்துகிட்டே இருக்கு. இப்போ அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்கய்யா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து பஸ்ஸுலலாம் ஆண்களும் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்றாங்க. ஆமாம், இவர் விஜய் கூட சொல்லியிருக்காரு. விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆண்களும் பஸ்ஸு ஃப்ரீ, பெண்களுக்கும் பஸ்ஸு ஃப்ரீ, பெண்களுக்கு வந்து தமிழகம் ஃபுல்லாக சுற்றலான்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டு டிவியில் பேசுகிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரீ பஸ்ஸு விட்டதுனால ரொம்ப மக்கள் சிரமம். ரைட்டா? ஃப்ரீ பஸ்ஸு விட்டது தண்டம். மகளிர் உதவித்தொகை 2000 ரூபா கூட்டி தரேன், 2000 ரூபா கூட்டி தரேன்னு சொல்லுறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? மாணவர்கள்லாம் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறாங்க, நாங்க இவருக்கு தான் ஓட்டு போடுவோம், அவர் தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லி. அண்ணே, எனக்கு பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனே நடக்கக்கூடாதுண்ணே. எலெக்ஷன் நடக்கக்கூடாது. ஆளுங்கட்சி 1 வருஷம், எதிர்கட்சி 1 வருஷம். எல்லாருக்கும் பதவி ஆசை இருக்குது. உங்களுக்கும் பதவி ஆசை இருக்குது, எனக்கும் பதவி ஆசை இருக்குது. அது நியாயமாக சொன்னால் சாத்தியப்படாது, ஏன்னா பிடிக்காது. எலெக்ஷன் நடத்தாம வருஷத்துக்கு 2 வருஷம் ஒரு தடவை ஒரு ஆட்சி நடக்க சொல்லணும். எல்லாருக்கும் பதவி ஆசை இருக்கு. ஸ்டாலின் இப்போ நடத்திருக்காரா? அடுத்து எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு 2 வருஷம். அதுக்கப்புறம் வந்து விஜய்க்கு 2 வருஷம். எல்லாருக்கும் பதவி ஆசை இருக்கு, எல்லாருக்கும் நடத்தணும். அதுதான் என் கருத்து. அதுதான் எலெக்ஷன் நடந்தாச்சே ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோடிக்கணக்கில் செலவாகுது, மக்கள் பணம் நஷ்டம் ஆகுது. மக்கள் பணம் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு நம்மக்கிட்ட விலைவாசியெல்லாம் ஏற்றி விட்டுறாங்க. இப்போ ஓகேயா? ஒன்றும் எலெக்ஷன் நடக்கிறது வந்து சும்மா இதுதான். எனக்கு விருப்பமே இல்லை ஓட்டு போடுறதுக்கு, அவ்வளோதான். கேள்வி கேட்டிருக்காங்க, இவ்வளோ அறிவிப்பு கொடுத்துருக்கீங்களே, இதெல்லாம் எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் கொடுப்பீங்கன்றது? நாங்கள் வரிகளை வந்து உயர்த்தி, சில வரிகளை உயர்த்தி நாங்கள் கொடுப்போம். ஆமாம், வரி ஊற்றினா விலைவாசி கூட ஏறும், வரி ஏற்றினா விலைவாசி கூட ஏறும், எல்லாம் விலைவாசி ஏறும். நம்ம மக்கள் தலையில் தான் விழுகுது. அது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ அதிமுக இந்த தேர்தல் அறிக்கை மூலியமா அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்களா? அந்த விவரம் ஜனங்க கையில தான், ஆண்டவன் கையில் தான். மக்கள் திருப்பும் மகேஷன் திருப்பும் சொல்லியிருக்காங்க, அது கூட பொய். காசு கொடுத்தா ஓட்டு போடுறதுக்கு ரெடிங்க, அவ்வளவுதாங்க. ஓட்டு இல்லாம ஓட்டுக்கு எத்தனை கோடி செலவாகுது எலெக்ஷன் நடக்கிறது. நான் சொல்றது சாத்தியம் ஆகாது. இருந்தாலும் என் கருத்து அதுதான். ஓட்டு நடத்தாம, எலெக்ஷன் நடத்தாம ஒவ்வொரு 2 வருஷம் ஒவ்வொரு ஆளு கொடுக்க வேண்டியது. ஸ்டாலின் இருக்காரா? இப்போ எடப்பாடி பழனிசாமி 2 வருஷம். அப்புறம் வேற யார் இருக்காங்க? வருஷம் 2 வருஷம் ஆள சொல்லட்டும். யார் நல்லா ஆடுறாங்க அப்போதான் தெரியும். எந்த ஃப்ரீயும் இருக்கக்கூடாது, எல்லா ஃப்ரீயும் எடுத்துடணும். பிரிச்சு கொடுக்க வேணாம், எதுவும் கொடுக்க வேணாம். இதனால விலைவாசி எவ்வளவு ஏறுது பாத்தீங்களா? பயங்கரமா விலைவாசி ஏறுது. அது மக்கள் சுமை தான், மக்கள் தான் ஏத்துறாங்க. கழுதாக்கி நான் சொன்னேன்ல, பின்னாடி இருந்து சும்மா ஏத்துறாங்க, அவ்வளவுதான். மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, அவ்வளோ. என் கருத்து அவ்வளோதான். அவங்க வந்து திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அது அவங்களுக்கு வந்து பல அம்மா இருக்க வரைக்கும் நல்லா பண்ணாங்க. இவர் எடப்பாடி எதுவும் அவ்வளோ பண்ணல. புது முதலத்துக்கு வாய்ப்பு தானே எதிர்பார்க்குறோம். டிவிக்கு விஜய்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணா எதிர்பார்க்குறோம்.